அனிலே, கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. ஏன்டா அப்படி கடைஞ்சடிச்ச தற்கொலை கூட்டமாக இருக்கீங்க? ஏன் சார் எப்படி சொல்கிறீங்க? உங்கள் தலைவர் விஜய்க்கு முட்டு கொடுங்க, அதுக்கு நீ இவ்வளோ கேவலமாலாம் முட்டு கொடுக்காதீங்கடா. உங்கள் கட்சி தலைவரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரிஞ்சால் சொல்லணும், இல்லையா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி கடந்து போயிடணும். அதை விட்டுவிட்டு அவர்கிட்ட காசு பணம் இருக்குது, 10 பொண்டாட்டி கூட வச்சுக்குவாரு அப்படின்னு பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? இப்படி பேச உங்களுக்கு கேவலமா இல்லையா? சகோ, அது என்ன அணிலே போய் பயலுக்கு தான் ஏதோ தற்குறித்தனமாக பேசுகிறான்னு பார்த்தா பிள்ளைகளாம் அதுக்கு மேலே பெரிய தற்குறியாக இருக்குது. அதுலேயும் இந்த பிள்ளைலாம் சொல்லுது, குப்பை பிறக்கிறவ கூட 3 புருஷன் வச்சிருக்கேன், கூலி வேலைக்கு போகிறவங்க கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. எந்த ஊரில் இப்படி 3 புருஷன் 4 பொண்டாட்டி இருக்கிறது இந்த பிள்ளை பார்த்துச்சான்? இல்லை இப்போ வாய்கிலி அப்படி பேசுதில்ல, நாளைக்கு இந்த பிள்ளையோட வீட்டுக்கார பையன் இதே மாதிரி 2-3 பொம்பளைய கூட சுற்றிக்கிட்டு இருந்தா இந்த அம்மா இதே மாதிரி தான் பேசுமா, என் புருஷன்கிட்ட காசு இருக்குது அதனால் 2-3 பொம்பளைய வச்சிருக்காருன்னு. இதெல்லாம் பொதுவெளியில் ஒரு ஊடகத்தில் பேசும்போது என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் புரிஞ்சு பேச மாட்டிங்களா? தற்குறித்தனமாக எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? சகோ, அது ஏதோ அவங்க ஆர்வத்தில் அப்படி பேசிட்டாங்க சகோ. அப்படி என்னடா உங்களுக்குலாம் ஆர்வம் வேண்டியிருக்கு? அதுலேயும் ஒரு பொண்ணு சொல்லுது, விஜயனுடைய பொண்டாட்டி போனால் என்ன, நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? உண்மையிலே தாவேக்கான்றது அரசியல் கட்சி தானா இல்லை வேறு எதுமாடா? ஏன்னா எந்த கட்சியிலையும் அவங்களுடைய கட்சி தலைவர் குறித்து தொண்டர்கள்லாம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இல்லை. உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு மோசமான வக்கரமான ரசிக மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுறா. சகோ, அது என்ன இவ்வளோ மோசமான ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய நீங்கள்லாம் ஆச்சரியத்துக்கு என்னத்தை பிடுங்க போகிறீங்க?